உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்கள இந்த நிகழ்ச்சி மூலியமா சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் 15ஆம் தேதி துவங்கி நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நிகழ இருக்கு. இது வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிகழ இருக்கு. ஸோ இந்த வக்ர நிலையில வந்து சனி என்னென்ன பலன்கள ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு கிரகம் வக்ரம் நிலைக்கு அடையிறது அப்படின்றது வக்ரம் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டவுடனே நீங்க பயமோ, பதற்றமோ பட வேண்டியதில்ல. மற்ற கிரகங்களும் இணைவுகள் இதெல்லாம் தொடர்புகள படுத்தி சாராம்சம், நட்சத்திர தொடர்புகள் இதெல்லாம் வச்சு தான் வந்து அது நமக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமான்றத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து இது நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில நம்ம சொல்ற பலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ர ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில எடுத்து தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன் சொல்லப் போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். மேசராசி அன்பர்களுக்கு சனி நம்ம 7:30 சனி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து சனியுடைய வக்ர நிலை உங்களுக்கு என்ன பலன்கள குடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு கிரக தொடர்பான நிகழ்வுகளா இருந்தாலும், அவங்க குடுக்கக்கூடிய பலன்களா இருந்தாலும், பிளைனா அவர் இந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு, இந்த நிலையில இருக்காரு, இந்த சாரத்துல இருக்காரு, இந்த பலன குடுப்பாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவரோட ஏனைய கிரகங்கள் எப்படி எப்படிலாம் கனெக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து ஒரு முழுமையான பலன்கள சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில இப்ப கோச்சார ரீதியா வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானமான மீன ராசியில சனி பகவான் இருந்துட்டுருக்காரு. சனிக்கு ராசிக்கு 12ஆம் இடத்திலயும், ராசியிலயும் ராசிக்கு 2ஆம் வீடான தனகுடும்ப வாக்குஸ்தானத்திலும் பயணிக்கக்கூடிய இந்த 7½ ஆண்டு காலத்த தான் வந்து 7:30 சனி காலம்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட 7:30 சனி துவங்கி நீங்க வந்து இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் மீன ராசியில இருந்துட்டுருக்காரு. இங்க வக்ர நிலைக்கு வரப்போறாரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 30ஆம் தேதி கிட்டத்தட்ட 5 மாதங்கள் வந்து வக்ர நிலையிலேயே தொடரப் போறாரு. இந்த 138 நாட்கள் நாட்கள் கணக்கா பார்த்தீங்கன்னா 138 நாட்கள். பொதுவா ஒரு கிரகம் இந்த 138 நாட்கள்ல வந்து என்ன மாரியான பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரம் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் எப்பயுமே வந்து ரிவர்ஸ்லலாம் போவாது. போற வேகத்தில அவங்க அந்த சுழற்சியிலே போயிட்டு முன்னோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. ஆனா, இப்ப நம்ம ட்ரெயின்ல போம்போது, நம்மளோட வேகமா ஒரு ட்ரெயின் போம்போது, நம்ம பின்தங்கி போற மாரி தோணும் இல்லையா? ஸோ இதே நிலை தான் இப்ப இந்த கோச்சாரத்திலயும் வருது. ஸோ அந்த அடிப்படையில வந்து சனி நம்மளுடைய பயணம் நம்ம பூமியில வாழக்கூடிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல போற மாரியான ஒரு ஒரு தோற்றத்த காட்டும். இதுதான் வக்ர நிலைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வக்ர நிலையில வரக்கூடிய ஒரு கிரகம் வந்து என்ன பலன குடுக்கும் அப்டின்னா வந்து, வக்ரத்தில இருக்கக்கூடிய எந்த கிரகமா இருந்தாலும், அது தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்கள, காரகத்துவங்கள வலுவா குடுப்பாங்க அப்டின்றது தான் உண்ம. ஸோ அந்த வகையில சனி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீதிமான், கர்மகாரகன். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்புகள் அவருக்கு உண்டு. ஸோ இந்த தன்மை எல்லாத்தையுமே அதிகமா குடுப்பாரு. நியாயமா நடந்துக்கணும், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், உண்மையா இருக்கணும் எல்லாத்துட்டயும். அதே நேரத்தில பணிவு, அமைதி இதுக்கெல்லாம் வந்து சனி தான் ஆதிபத்தியம். ஸோ அந்த வகையில அந்த விஷயத்திலயுமே வந்து நமக்குள்ள வந்து நெறைய நிதானமும், அமைதியும், ஒரு பணிவும், பண்பும் வரப்போகுது அப்படின்றது தான் சனி வக்ர நிலையில வந்து குடுக்கக்கூடிய பலன்களா இருக்கு. இது பொதுவா சனி பகவான வச்சு மட்டும் சொல்லக்கூடிய பலன். இப்ப சனி பகவான் வக்ர நிலையில இருந்து அவர் மீன ராசியில இருந்து உங்க ராசிக்கு மேஷ ராசிக்கு 4ஆம் இடமான அ கும் அ கடக ராசியில குரு இருக்காரு இல்லையா? ஸோ குருவோட பார்வையிலயும் அவர் இருக்காரு. இப்ப குருவும் சனிக்குமான தொடர்பும் கிடைச்சிடுது. இந்த குரு, சனி தொடர்போட இருக்கக்கூடிய இந்த வக்ர காலம், நம்ம பொதுவாவே எப்பயுமே சொல்றது என்னன்னா, குருவும், சனியும் திரிகோண தொடர்பு. அதாவது சனி இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல குரு, குரு இருக்கிறது வந்து 9ஆம் இடத்துல சனி அப்படின்னா வந்து, அ பல நல்ல விஷயங்கள தொழில் சார்ந்த, பொருளாதார ரீதியா அ நல்ல ஏற்றங்கள நமக்கு குடுப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். சுப விரயங்கள்லாம் குடுக்கக்கூடிய ஸோ அதே அமைப்புகள் வந்து இன்னும் மென்மேலும் கூட போகுது. நெறைய பலன்கள் நல்ல பலன்கள மேச ராசிக்காரர்களுக்கு சனி கொட்டி குடுக்க போறாரு. பொதுவா வந்து நம்ம வந்து சுபகிரகங்கள் தான் நமக்கு நல்லது செய்யும்னு நெனச்சுட்டு இருப்போம் இல்லையா? அப்படி கிடையாது. அ அசுபர்களும் இயற்கை அசுபர்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், அ கே சூரியன் இவங்க எல்லாமே கூட வந்து சில நேரங்கள்ல யோக பலன்கள அள்ளி அள்ளி குடுப்பாங்க. கொட்டி கொட்டி குடுப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில சனி மேச ராசிக்காரர்களுக்கு யோகங்கள அள்ளி கொடுக்கக்கூடிய, கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி 138 நாட்கள். அந்த 138 நாட்கள்லயும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத யோகங்களும், அதிர்ஷ்டங்களும் உங்கள தேடி வரப்போகுது. நம்ம லைஃப்ல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா. நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பா இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா வந்து,
உங்களுடைய பொதுவா மேச ராசிக்காரர்களுக்குனாலே வந்து பார்த்தீங்கன்னா, பயணங்கள் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம்ன்றத தாண்டி கட்டாயமாவும் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. ஸோ, அதில வந்து இப்ப இங்க நீர் ராசியில மீன ராசி 12ஆம் இடம்ன்றதே வெளிநாடு தான். ஸோ, அங்க இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும், தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிநாட்டு முயற்சிகள், வெளிநாட்டு தொடர்புகள், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த துறையில இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து நல்ல யோகங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. இயற்கையா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஏற்கனவே இருந்த அந்த அந்த உலகியல் பிரச்சனைகள், அ உலக நாடுகளுக்கிடையான இந்த போர் பதற்றம், இதனால சில விலைவாசி உயர்வுகள், அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து அதெல்லாம் வந்து நீங்கி, அ உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான சங்கடங்களும், தடங்கல்களும் இல்லாம, அ நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி உலகம் பயணிக்க போகுது அப்படின்றதுக்கு, இது ஒரு நல்ல அடையாளமா நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது சனி வக்ரத்தில இருந்து அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது. இதில குறிப்பா மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாவும், லாபஸ்தானத்துக்கு அதிபதியாவும் வந்து அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடங்கள், அந்நிய மொழி பேசக்கூடியவங்க, அந்நிய மதத்த சார்ந்தவங்க, இவங்க மூலியமாலாம் நீங்க நல்ல ஆதாயங்களையும், யோகங்களையும் அடைய போறீங்கன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு அடையாளமா இருக்கு. நிச்சயமா சனி பகவான் தான் குடுக்கக்கூடிய நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ, மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ, அதெல்லாம் கண்டிப்பான முறையில கிடைக்க போகுது. அது குடுக்க போறாரு அப்படின்றது தான் உண்ம. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தொழில் சார்ந்த மாற்றங்கள் தான், பொருளாதார முன்னேற்றங்கள் தானா அப்படின்னா கிடையாது. அதெல்லாம் தாண்டி பொருளாதாரம் நல்லபடியா முன்னேற்றத்துக்கு அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நிச்சயமா ஆரோக்கிய மேம்பாடு அடையும். மனசுல நிம்மதி இருக்கும். மன நிம்மதின்றது நம்மள மன நிம்மதின்றது நம்ம உடல் ஆரோக்கியத்திலயும் சிறப்பான ஒரு நிலைய காட்டும். அதுபோக சுப விரயங்கள், நல்ல விசேஷங்கள் அதாவது திருமணம் நடத்துறது, வீடு கட்டுறது, வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து வாங்குறது, இந்த மாரி பல நல்ல விஷயங்கள், உறவுகளுக்கு உங்கள சார்ந்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம, தேடி வரவங்களுக்கு, உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு மறுக்காம செய்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தையும் சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து குடுக்க போறார். 138 நாட்களும் மிக சிறந்த ராஜயோக காலம்னே சொல்லலாம். அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்க லைஃப்ல நடக்க போகுதுன்றத நான் உறுதியா சொல்றேன். ஆ சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்க வந்து கோச்சார நிலையில அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலையை அடையிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்படும். ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ அ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்த குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்த கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்கள குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு, புரிஞ்சு, திரிகோணம் தொடர்புல இருந்து இந்த வக்ர காலத்திலயும் சனி நல்ல பலன மட்டுமே தான் குடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளபடியே ஒரு ஜோதிடரா எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்கள பத்தியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கிறதுனால, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நிம்மதியும், சந்தோஷமும், அ மனசுல ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனுடைய சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாரியான பலன்கள குடுக்கப் போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும், எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு
ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்கிறாங்க. இதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்திலயும், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கலாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவைய ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்கள பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.